இன்னைக்கு பாண்டிச்சேரியில ஒவ்வொரு இடத்துலயும் நெறையா பீப்பிள் வந்துட்டு அ ப்ரொடக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எதுக்காக அந்த ப்ரொடக்ட் பண்றாங்க? இவ்ளோ பிரச்சனை ஏன் பாண்டிச்சேரியில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு சிறுமி ஆ கொலை செய்யப்பட்டு ஒரு சாக்கு பையில சுத்தி அது 3 நாள் கழிச்சு அத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ, இத வந்து ரொம்ப ரொம்ப வைரல் ஆயிட்டிருக்கு. இது பெரிய இஷ்யூ தமிழ்நாட்ல பேசப்பட்டிருக்கு. அந்த சிறுமிக்கு வயது பார்த்தீங்கன்னா, வெறும் 9 வயசு தான். ஸோ, இது வந்து கேட்கும்போதே நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. ஸோ, இத பத்தி தான் நம்ம இப்போ வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ, அந்த பொண்ணோட குடும்பம் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பா, அம்மா, 2 குழந்தைங்க. அவரு வந்து கூலி வேலைக்கு போறவர் தான். 2 குழந்தைங்க, 2மே பெண் குழந்தைகள். ஸோ, அதில ஒரு பொண்ணுக்கு தான் இந்த மாரி வந்து ஒரு ரூடான வந்து சிச்சுவேஷன் நடந்திருக்கு. ஸோ, அந்த என்ன என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஆ நம்ம ஒண்ணும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ, இப்போ நான் வந்து சொல்றது எல்லாமே வந்து என்னன்னா, ஊடகங்கள்ல அப்புறம் போலீஸ் சொன்னத வச்சுட்டு நம்மளும் எது வந்து உண்மையா இருக்கும். ஏன்னா, இது வந்து சோசியல் மீடியால பார்த்துக்கிட்டிங்கன்னா, நெறையா பக்கம் வந்துட்டு இது இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாரி நெறையா ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ, அது நம்மளுக்கு நம்ம பார்த்த வரைக்கும் எது வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷனோ அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ, இப்போ வந்து அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியில அ இருக்காங்க. எப்பவும் போல அந்த குழந்தை வந்துட்டு அந்த இது வந்து நடந்து 2, 3 டேஸ் ஆச்சு. ஸோ, அ அந்த ஈவினிங்ல வந்து அந்த குழந்தை வந்து விளையாட போயிருக்கு. ஸோ, விளையாட போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரல. ஸோ, ரிட்டர்ன் வீட்டுக்கு வரலங்கிறப்போ அவங்க வீட்ல வந்து தேடியிருக்காங்க. எப்பவும் போல ஒரு பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸோ எங்கேயாவது அங்கே போயிருப்பா, இங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க சொந்தக்காரங்க வீட்ல, பக்கத்து வீட்ல ஸோ இந்த மாரி பார்த்துருக்காங்க. பொண்ண காணோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போயிட்டு அவங்க அ வீட்ல, பக்கத்துல ஸோ இந்த மாரி ஒவ்வொருத்தர்கிட்டயா செக் பண்ணியிருக்காங்க. அவங்க குழந்தை மிஸ்ஸிங். ஸோ அவங்க 1 நாள் போயிருச்சு. 2வது நாள் இன்னும் ப்ராடா செக் பண்றாங்க. இது போக போக என்னன்னா, பக்கத்துல எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ 3 டே அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க ஓரளவுக்கு அ ஒரு பேரண்ட்டா, ஒரு தகப்பனா, ஒரு தாய் வந்து தன்னோட பெண் குழந்தை காணோம் அப்படிங்கிறப்போ, அவங்க மனம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும், எவ்வளோ பயத்தில இருந்திருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ, அவங்க வந்து 3வது நாள் தேடுறாங்க. இது எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இது வந்து பக்கத்தில நெறைய பேத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுறப்போ, என்ன நம்ம ஊர்ல இந்த மாரி நடக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய மக்கள் அவங்க வீட்டுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்றாங்க. இது ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ, இது 3வது நாளே ஆயிடுச்சு. 3வது நாள் ஆகுறப்போ, இந்த குழந்தையோட உடல் பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்கு பையில கட்டி, கை காலெல்லாம் கட்டி ஒரு சாக்கு பைக்குள்ள போட்டு, இந்த குழந்தையோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ட்ரைனேஜ்ல வீசப்பட்டிருக்கு. ஸோ, கேட்கறக்கே ரொம்ப கஷ்டமா இல்லையா? ம். ஸோ, ஆ இந்த மாரி பண்ணிட்டாங்க. ஸோ, இது வந்து அவங்களுக்கு வந்து அத பார்த்தோனே ஒரு தகப்பனோட, ஒரு பேரண்ட்ஸோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ, அவங்களுக்கு வந்து அத பார்த்தோனையும் எந்த மாரி மனநிலையில இருப்பாங்க? இப்ப என்னால யோசிக்கவே முடியல. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப ரூடான விஷயம். இந்த மாரி வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து நார்த் இந்தியால இந்த மாரி ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சு. இந்த மாரி ஒவ்வொரு நாளும் ஒரு இளம் குழந்தைகளோட வன்கொடுமை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து நம்ம இதில வந்து அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஸோ, இதுக்கு வந்து ஜஸ்டிஸ்ன்னு நம்ம சொல்றோம், பேசுறோம், எல்லாமே பண்றோம். அது ஃபைனலா நடந்துச்சா அப்படின்னா, அ இல்லைன்னு தான் சொல்லுவேன். நம்ம வந்து டெமோக்ரஸி கண்ட்ரி. நம்மலாம் டக்குன்னு எல்லாம் வந்து அரபிக் கண்ட்ரி மாரி வந்து தூக்கு போடுறது, கல்லுல அடிச்சு கொல்றது, இல்லைன்னா தலைய வெட்டுறது அதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம டெமோக்ரஸின்னு பெருமையா சொல்லிக்கலாம். பட் யோசிச்சு பாருங்க, அந்த பொள்ளாச்சி பொள்ளாச்சி விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ, அந்த விஷயம் இன்னும் போயிட்டு தான் இருக்கும். இன்னும் அந்த அவனுங்களெல்லாம் வந்து நம்ம வந்து மரியாதை சொல்ல முடியாது. அந்த நாய்ங்க இன்னும் வந்து அ
கோர்ட்டுக்கும் கோ வாய்தா வாங்குறது, கோர்ட்டுக்கு போகிறது, பெயில் வாங்குறது. ஸோ இதுலேயே தான் ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்குது. ஜஸ்டிஸுங்கிறது எப்படி கிடைக்கும்? இப்போ அந்த பொண்ணுங்களோட நிறைய பொண்ணுங்க இறந்த பொண்ணுங்க, அதனால் பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன இதில் ஜஸ்டிஸ் கிடச்சிது அப்படின்னா நத்திங். பணம் தான் கடைசியில் ஜெயிச்சது. என்னை பொறுத்தளவுக்கு பணம் தான் ஜெயிச்சதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போ என்ன சிச்சுவேஷன்னா, ஸோ இவர் வந்துட்டு ஓகே குழந்தை இறந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண முடியும்? ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு தகப்பனால் என்ன பண்ண முடியும்? இறந்துட்டாங்க. ஸோ இந்த விஷயம் வைரல் ஆகுது, எல்லா பக்கம் இது ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இது சிஎம் வரைக்கும் போகுது. ஸோ அவங்களும் வந்து நிவாரண உதவியாக 20 lakhs 22 lakhs சம்திங் கொடுக்குறாங்க. பட் அந்த பேரண்ட், அவங்க அப்பா வந்து சைன் போட்டு மாச்சரையில் இதெல்லாம் சைன் போட்டு வாங்குறப்போ அவங்களோட சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் கூட பயங்கர சண்டை. நீ எதுக்கு காசு வாங்குற, நீ எதுக்கு அதை இது பண்ணுற, இது வந்து வேறு மாதிரி கொண்டு போகலாம், அப்படி இப்படி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து பின்னாடி என்ன வேணால் பண்ணலாம். பட் ஒரு தகப்பனாக அந்த சிச்சுவேஷனில் அவர் படுற கஷ்டம், ஒரு உயிர் போய் அவருக்கு ஒரு பொண்ணு இல்லை. இப்போ வளர்த்து இவ்வளோ தூரம் வந்து ஆசையாக வளர்த்த ஒரு பொண்ணு இப்போ இல்லை. அவரை போயிட்டு நீங்கள் என்ன பேசுனா, நம்ம என்ன பண்ணாலும் அவரோட மனநிலையில் இருக்கும்போது தான் அவர் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கார். இப்போ அவர் பணத்தை வாங்குறாரா இல்லையா, பொலிட்டிஷியன் கொடுக்குறாங்க, வேறு வழி இல்லை, நீ வாங்கலை அப்படின்னு சொன்னாலும் அவங்க கண்டிப்பாக அதுக்குண்டான வேலையை பார்த்துருவாங்க. ஸோ அவங்க அதை பேஸ் பண்ணி தான் அவரும் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ அவர்கிட்ட போயிட்டு நீ அப்போ நான்லாம் அதெல்லாம் வேறு மாதிரி கொண்டு போயிடுவேன், நம்ம வந்து இதை வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், அப்படி இப்படின்னு நிறையா அவர் போட்டு புஷ் பண்ணி, ஸோ இப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அதில் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி தான் இறந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக தெரிய வருது. ஸோ இது வந்துட்டு போலீஸ் வந்து ஒரு பக்கம் வந்து சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணுறப்போ என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் நிறையா ஃபோட்டோஸ் வருது. ஸோ இவன் பண்ணியிருக்கான், 4 பேர் சேர்ந்து 4 பேர் பண்ணியிருக்காங்க, 5 பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இதெல்லாம் ரூமர்ஸு, இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதில் வந்து அக்யூஸ்ட் யார் அப்படின்னா, கருணாஸ் அப்படிங்கிற ஒரு பையன். அவன் யார் அப்படின்னா 19 வயசு சின்ன பையன் தான். ஓகேவா? இதை பண்ணது ரொம்ப சின்ன பையன்தான். ஸோ அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த பையன் இந்த பொண்ணு விளையாண்டுருந்துருக்கு. இந்த பொண்ணு கூட பேசி ஒன்றே தான் அந்த பொண்ணு கூட பேசிட்டு ஒருத்தரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கான். மாடியிலுக்கு அந்த ஏரியா ஃபுல்லாமே மோஸ்ட்லி இந்த கஞ்சா ட்ரக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுற ஏரியா. ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இவங்க வந்து அந்த பையன் வந்து இந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு மேலே பேசலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அது இதையும் சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அவன் தப்பாக நடந்திருக்கான். ஸோ அந்த வீடு யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசானவர். அவர் ஒரு 50+, 59 அந்த மாதிரி ஒரு வயசாக. ஸோ போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கும் அதில் சம்மந்தம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அந்த இப்போ ஏஜ் குரூப் ஆளையும் பிடிச்சிட்டாங்க. இந்த சின்ன பையனையும் பிடிச்சி இப்போது உள்ளே வச்சுருக்காங்க. பட் இது என்ன அப்படின்னா, அவன் வந்து இவங்க வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து அவன் வந்து தப்பாக நடக்கும்போது இந்த பொண்ணு வந்துட்டு தடுத்துருக்காங்க. தடுக்கும்போது என்னென்னா சவுண்டு இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொண்டுட்டாங்க. சொல்லும் போதே நம்மளுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி எத்தனை பெண் குழந்தைகள் வந்து எவ்வளோ நாள் தான் போராடணும், எவ்வளோ இது பண்ணி, இதுக்கெல்லாம் என்ன ரீசன் நினைக்கிறீங்க மக்களே? நான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வந்து ஜஸ்டிஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை பார்த்தாலே, இல்லை வந்து ஒரு பொண்ணை வந்து தகாத முறையில் வந்து நடந்தாலே அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைகள் வந்து நாளைக்கு அவனும் சரி, அவனுக்கு இருக்கிற ஃபேமிலியும், இல்லை அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் அதை வந்துட்டு வாழ்நாள் ஃபுல்லாக மறக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜஸ்டிஸ், ஒரு தண்டனை கொடுத்தால் மட்டும்தான் இன்றைக்கில் நாளைக்கு வளர்கிற குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகள் ப்ரொடக்டாக இருக்க முடியும், தைரியமாகவும் இருக்க முடியும். இது மாதிரி இப்போ பொண்ணுங்க வந்து நைட்டில் போக முடியாது, நைட்டில் போனேன். இப்போது அதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சொசைட்டி டெவலப் ஆகிட்டுருக்கு. பட் ஆனாலும் இந்த மாதிரி சில சீர்கெட்ட நாய்கள் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க இல்லையா?
ஸோ இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப 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 ரூடான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது ஒருவேளை இதுக்கு காரணம் வந்து என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? இதுக்கெல்லாம் வந்து தீர்வு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான நாள்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த தந்தைக்காக நம்மளும் வந்து ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நார்த் இந்தியாவில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு ஃபாரினர்ஸ் கப்புள். ஸோ அவங்களுக்கும் அவங்க வந்து ட்ராவலர்ஸ்னால் வேர்ல்டு ஃபுல்லாகவே பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்க. ஸோ அவங்களுக்கு இந்தியாவுக்கு வரும்போது ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு கஷ்டமான விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய். டேக் கேர்.